சிறப்பான ஊராட்சி ஒன்றியம் திரைப்படத்தோட இசை விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய ராமதேவர் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்க மேடையில் இருக்கிற அனைத்து மரியாதைக்குரிய சினிமா பிரமுகர்களுக்கும், அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தினுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொல்லுவாங்களே கிருஷ்ணமூர்த்தி அவருக்கும், அவர் கூட வேலை பார்த்த அத்தனை திரைப்பட கலைஞர்கள் எல்லாத்துக்குமே, நடிகர்கள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் அவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு தூண் மாற இருந்த தயாரிப்பாளர் அவங்க 2 பேர் இருக்காங்க, தண்டபாணி அண்ட் சக்திகள். அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் அவங்களுடைய உற்றார்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க, ஊருக்காரங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ரொம்ப நன்றிக்குரியவர் நினைக்கிறேன் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க 2 ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது அதை மறக்காம மனசுல வச்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு படத்துல வந்து கொடுத்துருக்காரு. அது எந்த வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி வாய்ப்பு, மாற்றி மாற்றி 2 பேரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அத நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டவரு சக்திவேல். அவர் ஜிம் பாடியா இருக்காரு தண்டபாணி, ஆனா இருந்தாலும் அவரு மிரள்றாரு. அவ்வளவு பெரிய பாடி வச்சுக்கிட்டு அந்த அம்மா கிட்ட அவரு கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாரு. நம்மால என்னோட நல்லாவே டான்ஸும் ஆடினாரு. இங்க வரும்போது எனக்கு படம் எப்படி இருக்குமோ என்ன எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம உன்னி வந்து நம்ம ஊருக்காரங்க தண்டபாணி அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவசியம் கலந்துக்கோன்னா, சரி புது ஆளுக்கு படம் எடுத்திருக்காங்க அதனால அவசியம் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வரும்போது எப்படி இருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. ஏன்னா புது படம் எடுக்கிறதுல வந்து நடுவில் சில பக்கத்துக்கான பீஸா அந்த மாதிரி சில படங்கள் வந்துருது. சில படங்கள் என்ன படம்னே தெரியாத அளவுக்கும் சில படங்கள் ஏன் எல்லாம் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் போயிடுது உண்டு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. என்னன்னா லியாகத் அவர்களை பார்த்தேன். அவர் நடிச்சிருக்காருன்னா பரவாயில்ல, ஒரு ரைட்டரு, ஒரு விவரமான ஆள். அவர் வந்து கதை கேட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து கிருஷ்ணமூர்த்தி சொன்ன கதை அவருக்கு பிடிச்சிருந்தா தான் நடிச்சிருப்பாரு. இல்லைன்னா பேசாம ஊருக்கு போய் அதாவது வேலைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அவர் வந்து நடிச்சிருக்காருங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரசாத் எல்லாருமே சொன்ன மாதிரி வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாங் கேட்டோனையுமே ஒரு புது ஆள் போட்ட மாதிரி இல்லாம தெளிவாகவும் மெலடி நல்லாவும் இருந்தது, வார்த்தைகள் சுத்தமா இருந்தது. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாநாயகன் அவர்னா கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதர் அவரும் வந்து சொன்ன எல்லாம் கொஞ்சம் மிரட்சியோடு இருக்காங்க. தண்டபாணி மாதிரி இவரும் கொஞ்சம் மிரட்சியோடு தான் இருந்தாரு. அது ஜாக்குவார் தங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாப்ல. அது என்னன்னா அவங்க ஒன்று தனியா நடிகன்னு நடிச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அது ஒரு பொம்பளோட நடி அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் அவங்களுக்கு என்னுடைய கஷ்டமெல்லாம் என்னங்கிறது தெரியும். என்ன எதை வேணாலும் தைரியமா செய்யலாம், அதை செய்யறதுங்கிறது பாருங்க. இவ்வளவு பெரிய ஜிம் பாடியே வந்து அப்படி அந்த அம்மா வந்து இப்படி ஒதுங்கி நிக்கிறார ஒழிய தைரியமா அப்படி 5 நிமிஷம் இப்போ நிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ அதனால நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் திரையுலக பிரச்சனைகளை வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வேற ஒன்றும் காரணங்கள் இல்லை. என்னன்னா மனுஷனுக்கு வந்து படிப்பு அதிகமாக விஞ்ஞான வளர்ச்சிகள் அதெல்லாம் அதிகமாகும் போது இந்த படிப்பு சில நேரங்களில் பாசிட்டிவா போகுமா நெகட்டிவா போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தன் படிச்சுட்டு அவன் வந்து கிராமத்துக்கு வர்றான், டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வந்தவன் வீட்டுக்கு முன்னால வந்தேன்னா அவங்க வீட்டுக்கு முன்னால செக்கு ஆடிட்டு இருந்தது, சுத்தி சுத்தி மாடு வந்துட்டு இருந்தது. அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணோம், வெறும் மாடு மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு, செக்கு ஆடிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே உள்ள போனா அப்பான்னு சொல்லிட்டாரு. அப்பா உள்ள மூலையில் இருந்தாரு. அப்புறம் என்னப்பா அப்படின்னா, என்ன படிச்சு முடிச்சுட்டேன்னா டிகிரி முடிச்சுட்டேன், வாங்கிட்டேன், வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஏப்பா ஒரு பொறுப்பு வேண்டாமா, உனக்கு ஒரு வியாபாரம் செய்யற, கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டாமா, என்னடா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல நீ பாட்டுல மாட்டு விட்ட, நீ பாட்டுல செக்காத ஆடிட்டு இருக்கு, அங்க யாரும் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா, நீ பாட்டுல உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க, என்ன எல்லாம் மாடு அது பாட்டுல சுத்தம், அது பாட்டுல செக் ஆடாதனால ஒன்றும் தப்பு இல்லை. என்னப்பா சொல்ற, நீங்க ஆள் இல்லைன்னு சொன்னோம்னா மாடு அது பாட்டு நின்றுச்சுன்னா நமக்கு எப்படிப்பா தெரியும்னா,
இல்லடா மாடு நின்னா கூட எனக்கு தெரியும். என்னன்னா மாட்டு கழுத்துல வந்து நான் வந்து மணி கட்டி விட்டுருக்கேன். அதனால மாடு வந்து ஓடாம அப்படி நின்று போச்சு அப்படின்னு சொன்னா சுத்தலன்னா சத்தம் நின்று போகும்ல, அப்புறம் நான் போய் ஒரு முடுக்கு முடிக்கிட்டு அது ஓடிடும் அப்படின்னா இவன் அதோட உள்ள. அப்ப இங்கதான் நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டேங்கிற, எப்ப நல்லா கொஞ்சம் புத்திசாலி யூஸ் பண்ணணும். என்னன்னா மாடு அது பாட்டு நின்றுட்டு வெறும் கழுத்து மட்டும் இப்படியே ஆடிட்டு இருந்ததுன்னு அப்ப என்ன பண்ணுவான்னா, இல்லடா மகனே மாடு அப்படி எல்லாம் பண்ணாது அப்படின்னா அது ரொம்ப யதார்த்தம், உன்ன மாதிரி அது டிகிரி எல்லாம் படிக்கலடா அப்படின்னாரு. அந்த மாதிரி படிச்சாச்சுன்னு சொன்னோம்னா மூளை இப்படித்தான் வேலை பார்க்கும்னு சொல்ல முடியாது, அது எப்படி வேணாலும் வேலை பார்க்கும். திருக்குத்தனமாகவும் போகும், குறுக்குத்தனமாகவும் போகும். ஏன்னா ஃபாரின்ல வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க சொல்லி யார் புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களோ அவருக்கு வந்து பிரைஸ் அப்படின்னு சொன்னோடனே அந்த அமெரிக்காரன் நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னன்னா பாக்கெட்ல இருந்து என்னமோ ஒன்று எடுத்தா இப்படின்னு சொல்லி இப்படி வச்சான். அப்புறம் என்னன்னா இது வந்து புது டைப்பு கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன இத்தோடு ரெண்டு வரல எடுத்துக்கிறேன் இப்படி ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு சரின்னா அடுத்து ஜப்பான்காரன் வந்தான். அந்த படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, அதுல இந்த பீஸாங்கிறது இவ்வளவுதான் ப்ரொடக்ஷன் செலவு, ஆனா இவ்வளவு கரெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நடுவில் சில பக்கத்தை காணும் அப்படின்னா அந்த படமும் இவ்வளவுதான் செலவு, ஆனா அதுல வந்து இவ்வளவு என்னன்னா மூளை மட்டும் செலவு பண்ணி நம்பிக்கையோட பண்ணிருக்காங்க. அவங்க நம்பிக்கை முக்கியம் இல்ல, மக்களுடைய ரசனை ரொம்ப முக்கியம். அது நல்லா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது இருந்ததுனாலதான் இந்த படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் தைரியமா பண்ண முடியும். அதனால இது சின்ன படமா இருந்தா கூட கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான வரவேற்பு கிடைக்கும். இப்ப பாடல்கள் பார்த்தோம், அந்த பாடல்கள் தான் இப்ப சாம்பிளுக்கு பார்க்க முடிஞ்சது, அதுலயே வந்து சிறப்பாக செஞ்சிருந்தாரு. அப்புறம் டைரக்டரும் கொஞ்சம் விசேஷமான ஆள் நினைக்கிறேன், ஏன்னா குத்துப்பாட்டு அவர் எழுதுன்னு கேள்விப்பட்டேன். தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். என் இனத்தவர்கள் உங்களை எல்லாம் சொன்னேன்னா நாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் மட்டும்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஊடகங்களையும் சேர்த்து பத்திரிகை நண்பர்களையும் சேர்த்து நான் எங்கு சென்றாலும் பின்னால் வரும் போட்டோகிராபர்களையும் சேர்த்து இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த பெயருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. சுமார் ஒரு 45-50 வருஷத்துக்கு ஊராட்சி ஒன்றியங்கள் முதல் அமைக்கப்பட்ட பொழுது திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு என்னுடைய அப்பா தான் தலைவரானார். அதனால எனக்கும் இந்த தலைப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது. பிறகுதான் தெரிகிறது இதை தயாரித்தவர்கள், இதனுடைய கதாநாயகர் கதாநாயகி அவ்வளவு பேரும் என்னுடைய மதுரையிலிருந்து வந்தவர்கள், தென்பாண்டி சீமையிலிருந்து வந்தவர்கள், பாண்டிய தமிழர்கள். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமன் இல்லடா, அது தமிழனுக்கு முக்கியமாக பாண்டிய தமிழனுக்கு தான் உரிமையான, ஏன்னா தமிழுக்கு மரியாதை கொடுத்தவன் அவன் தான் முதல்ல. அப்புறம் அந்த ஆர்.கே. செல்வமணி சார் என்ன சொன்னாரு, சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலைன்னார். அதுக்கு முன்னாடி பேசின கே.ஆர். அவர்கள் சொன்னாரு, போன வருஷம் வெற்றி படங்கள்ல 8 படம் சின்ன படங்கள்னு சொன்னார். அதுல ஒரு சின்ன திருத்தம், போன வருஷத்துல மொத்தம் 20 படம் பெரும் பணம் பண்ணியிருக்கு இண்டஸ்ட்ரியில, கமர்ஷியல் வெரி பிக் சக்சஸ். அந்த 20ல 14 வந்து சின்ன படங்கள். ஐயா ஆர்.கே. செல்வமணி, நாங்க தியேட்டர் கொடுக்காம எப்படியா 14 படம் சக்சஸ் ஆச்சு? நான் கேட்கிறேன். நாங்க தியேட்டர் கொடுத்தா தானே வசூல் வர முடியும். அதுவும் கே.ஆர். முதல்ல சொன்னாரு, அந்த 28ஆம் தேதியே எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன்னா அவார்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மானியத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த 28 31 வரணுங்கிறதுக்காக. அந்த 28 வேணா கிடைக்காம இருக்கலாம், ஆனா வருஷம் பூரா நாங்க பெரிய படங்கள் நம்பி இருக்க முடியாது. நாங்க நம்பி இருப்பது இந்த சின்ன திரைப்படங்களை நம்பித்தான் உயிர் வாழ்கிறோம். பெரிய படங்களை நாங்க கூட சேர்த்துக்கிறோம். இவர்கள்தான் நாங்கள் கணவன் என்றால் இவர்கள்தான் எங்கள் மனைவி. மற்றவங்க அப்பப்ப தொட்டுக்கலாம். இது உங்களை நான் விளக்கம் கேட்கல. ஓகே, அதனால என்றென்றைக்கும் இவர்கள் எங்களுடன் இருப்பார்கள். அவர்கள் எப்படி வேணா போகட்டும். அதோட இது இந்த புதுசா இப்ப ஏற்படுகிற பிரச்சனைய செல்வமணி சார் வந்து அதை சுமமா முடிக்கலாமே. யாரையா எங்களை கூப்பிட்டா பேசுறதுக்கு, சும்மா முடிக்கிறதுக்கு? சேனல்ல கொடுக்கலாம்ன போது உட்காந்து பேசினோம்ல, எப்ப கொடுக்கலாம், யாருக்கு என்ன பாதகம், இப்படி உட்காந்து விவாத மேடை மாதிரி நடத்தி பண்ணம்ல. இப்ப எங்களை யாரையா மதிச்சீங்களா? ஊருக்கு கிடைச்சோம், பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி நாங்க நின்றுகிட்டு இருக்கோம்.
யாரோ ஒருத்தர் சொன்னார், நீங்களாம் நெல்லிக்காய் மூட்டை தானே, கட்டினா ஒன்னா இருப்பீங்க, அவுத்து விட்டா ஓடி போயிருவீங்கன்னு. அந்த நிலைமையில இருக்கும் பாவம் நாங்க. அதனால கண்டிப்பாக எங்களை அழையுங்கள், நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். அழைப்பதுதான் யாருமே யாருக்கு தோணவில்லை. இவனை மதிச்சு கூப்பிடணும், இவனை என்ன கேட்கிறது, கொடுத்தா செய்வான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? சரிங்க. அதனால சினிமா வாழ வேண்டும். அது ஏன்னா அந்த சினிமாவில் வளர்ந்தவர்கள் நாங்கள். நான் இன்ஜினியர்லாம் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா இந்த சினிமா தொழிலுக்கு வந்து விட்டால் எங்களுக்கு இருக்க ஒரே சாபக்கேடு, இந்த தொழிலை விட்டு எங்களால் வெளியில போகவே முடியாது. சாகும் வரை இந்த தொழில் தான். அதனால இந்த தொழில் வாழ்வதற்காக என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதனுடன் நாங்கள் இருக்க தயார். என்ன முதல் முறையாக சின்ன திரையில் காமிக்கிறது, முதல் முறையாக பெரிய திரையில் காமிக்கணும்னு சொல்லி இப்படி காமிக்க போறோம். அப்படித்தானே? அது எப்படி இருந்தாலும் நீங்களும் வாழ்வீர்கள், நாங்களும் வாழ்வோம். சினிமா தொழில மட்டும் உள்ள வந்தவன் தான் வாழ்வதற்காக பிறரை கெடுத்தவன் எவனுமே கிடையாதுங்க. அதாங்க சினிமா. இங்க எங்களுக்கு ஜாதி மத பேதம் கிடையாது, பணக்காரன் ஏழை கிடையாது, எல்லாருமே அண்ணன் தான். இப்ப நான் வந்து ஆர்கே சொல்லுமே அண்ணன் தான் கூப்பிடுவேன். எனக்கு என்ன வயசானாலும் அவருக்கு என்ன வயசாலும் இப்ப கொஞ்சம் நரைச்சு போயிருக்குது. என்னுடைய பழைய டைரக்டர் அவரு. பழைய டைரக்டர்ல என்னுடைய முதல் ப்ரொடியூசர் சொன்னீங்க. எனக்கு நீங்க முதல் படம், உங்களுக்கு நான் முதல் ப்ரொடியூசர் இல்ல, தப்பா சொல்லிட்டீங்க. ஓகே. இந்த படத்தை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கிறது காட்சிகள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் இன்னொரு ஜோசியம் சொல்லியிருக்கேன். இந்த 166 படங்கிறது 200 படத்தை தாண்டும். அந்த 14 சின்ன படங்கிறது 30 சின்ன படங்கள் தாண்டும் சக்சஸ்ல. அந்த சக்சஸ்ல இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.